எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேஸ்ட்ரி க்ரீம் எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரீம்ஸை பற்றி போடுறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த க்ரீம் ப்ளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான க்ரீம். நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோஸில் வரப்போகிற நிறைய டெசர்ட்ஸுக்கு இந்த பேஸ்ட்ரி க்ரீம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு டெசர்ட்ஸுக்கு எக்லேயர், மெல்ஃபே இந்த மாதிரி நிறைய டெசர்ட்ஸுக்கு இந்த க்ரீம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு க்ரீம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஷெஃப் இல்லைனா கேட்ரிங் படிக்கிறீங்கன்னா அப்ராட் போகிறதுக்கு, அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா ஹவு டு டெம்பர் த எக்குன்ற கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இந்த பேஸ்ட்ரி க்ரீமோட ரெசிபி மட்டும் இல்லாமல் நிறைய ஃபுட் சேஃப்டி பற்றின இன்ஃபர்மேஷனும் பேக்கிங்கை பற்றின சில இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஹோம்மேட் பேக்கிங் அண்ட் சாக்லேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் இன்க்ரீடியன்ஸ் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்லேயும் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லிவிட்டு நான் இன்க்ரீடியன்ஸ் பிரிச்சுருக்கேன். அது ஏன்னு இப்போ பண்ணும்போது உங்களுக்கே புரியும். ஓகே, ஸ்டெப் 1ல் இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. மில்க், சுகர், பட்டர், விப்பிங் க்ரீம், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை பாயில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ ஸ்டெப் 2க்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸ்டெப் 2க்கு ஃபஸ்ட் இன்க்ரீடியனாக கார்ன்ஸ்டார்ச்சும் T45 நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட T45 இல்லைன்னா கேக் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. நல்ல பிராண்டாக இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவராலாக 100 கிராம் கார்ன்ஸ்டார்ச் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது திக்கிங் ஏஜென்ட். ஸோ மற்ற ஃப்ளார் போட்டு அது டேஸ்ட்டில் நமக்கு ஃப்ளார் மாதிரி இருக்கிறத விட நீங்கள் 100 கிராம்ஸ் ஓவராலாக கார்ன்ஸ்டார்ச் போட்டுக்கோங்க. அப்புறம் 5 கிராம் சால்ட், எக் யோக், சுகர், இந்த ஃப்ளார் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேஸ்டர் சுகர். உங்கள்கிட்ட கேஸ்டர் சுகர் இல்லாமல் நார்மல் சுகர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாயில் பண்ணுறப்போ நீங்கள் மில்க் மொத்தமாக அதில் ஆட் பண்ணாமல் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் அந்த ரெசிப்பியில் இருந்தே ஒரு 100 ml செப்பரேட் பண்ணி இந்த எக் யோக் மிக்சரோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சுகர் சீக்கிரமாக கரையும். அப்படியும் கரையலைன்னா ஹேண்ட் மிக்சர் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த ஓவரால் கார்ன்ஸ்டார்ச், இந்த சுகர் மிக்சர், இந்த எக் யோக் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஹேண்ட் மிக்சரில் பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், இம்பார்ட்டண்டான ஸ்டெப், எக்கு எப்படி டெம்பர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ப்ளேஸில் இந்த பவுலை வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாக பண்ணுறதா இருந்தால் நல்ல ஒரு ஸ்டேபிளான இடத்துல இந்த பவுலை வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் மில்க்கை ஆட் பண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக விஸ்க் பண்ணணும். அப்படி உங்களால் தனியாக பண்ண முடியலைன்னா யாருக்காவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹாட் மில்க்கை ஆட் பண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக விஸ்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம எக்கு டெம்பர் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒழுங்காக விஸ்க் பண்ணலன்னா கர்டில் ஆகிடும். நீங்கள் பண்ணும்போது சைடு, பாட்டம் எல்லா இடத்துலையும் நம்ம விஸ்க் படணும். அப்படி இல்லைன்னா சைடில் ஃபுல்லாக கர்டில் ஆகிடும். வேர்ல்டு வைடு நீங்கள் ஃபுட் சேஃப்டி எந்த புக்ஸ் எடுத்து பார்த்தாலும் சால்மோனில்லான்ற ஒரு பேரை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கோழி, இந்த எக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த பாக்டீரியா இருக்கும். இது நம்ம 71 to 75 நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த பாக்டீரியா கம்ப்ளீட்டாக டை ஆகிடும். நீங்கள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, சவுதி அரேபியா, துபாய், அதுக்கப்புறம் க்ரூஸ் ஷிப்க்கெலாம் வேலைக்கு போகிறீங்கன்னா இந்த சால்மோனில்லான்ற பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபுட் சேஃப்டி எக்ஸாம்ஸில் போல்ட்ரி, அதுக்கப்புறம் அதை சார்ந்த பாக்டீரியாஸ் என்னென்னு கேள்வி வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டெம்பர் பண்ண எக் மிக்சரை இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன தான் கர்டில் ஆகாமல் எக்கு டெம்பர் பண்ணாலும் எக் யோக்கில் சில லம்ப்ஸ் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் டெம்பரிங் பண்ணுறதை மட்டும் நான் இவ்வளோ நேரம் சொன்னதுனால ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி டெம்பர் பண்ண உடனே, இந்த மாதிரி எக் மிக்சர் டெம்பர் ஆன உடனே நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மில்க்கை திரும்பவும் பாயில் பண்ணணும். நம்ம பேலன்ஸ் இருக்க மில்க்கை திரும்பவும் பாயில் பண்ணி அது பாயில் ஆகிட்டு இருக்கும் போதே இங்கே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த கார்ன்ஸ்டார்ச், இந்த எக் டெம்பரிங் மிக்சரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைட்டாக விஸ்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே விஸ்க் பண்ணாதீங்க. மிக்சர் எல்லா இடத்துக்கும் போனதுக்கப்புறமா பாட்டமில் நம்ம விஸ்கை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா பேர்ன் ஆகும் கார்ன்ஸ்டார்ச். அதுக்காக பொறுமையாக இந்த மாதிரி விஸ்கை வச்சு நம்ம இந்த மாதிரி சாத்தே பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேஸ்ட்ரி க்ரீம் திக்காகிட்டே வரும். ஸோ நீங்கள் நான் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், நான் பாட்டமில் மட்டும்தான் விஸ்கை வச்சு நான் சாத்தே பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து திக்காகும் பேஸ்ட்ரி க்ரீம். இது பேர்னும் ஆகாது, அதே சேம் டைம் பாட்டம் சைடு எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி விஸ்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி நல்லா வந்து திக்காகிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக் யோக் மிக்சர் நான் என்ன தான் டெம்பர் பண்ணாலும் எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தாலும் நான் வந்து இது நல்லா திக்காகி 2-3 வந்து பபுள்ஸ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா வந்து நல்லா வந்து ஹீட் ஆகணுன்றதுக்காக எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த எக் யோக் வந்து ஒரு வேளை குக் ஆகலைன்னா வந்து ஃபுட் பாய்சன் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் என்னோட 100%க்காக நான் வந்து 4-5 பபுள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வந்து நான் இந்த பேஸ்ட்ரி க்ரீமை பாட்லேருந்து ரிமூவ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருந்தால் இந்த மாதிரி மீடியம் இதிலே வந்து பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா லோவிலே வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பேஸ்ட்ரி க்ரீம் ரெடி. இதை வந்து எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறதுன்றதை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாட்டமை பாருங்கள். பாட்டம் வந்து எதுவும் பேர்ன் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து பண்ணிக்கோங்க. அந்த விஸ்க்கு மட்டும் பாட்டமில் போட்டு நல்லா வந்து சாத்தே பண்ணுற மாதிரி ஓவரால் வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாட்டமில் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக இது பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கனாலும் கார்ன்ஸ்டார்ச் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் வந்து இது வந்து ஃபுட் சேஃப்டி ரீசன் அப்படின்றதுனால இதோட செல்ஃப் லைஃப் வந்து 3 days. உங்கள் சில்லர் வந்து பிலோ 5 இருக்கணும். அதாவது வந்து 1 to 4. உங்கள்கிட்ட வந்து தெர்மாமீட்டர் இல்லைனா தெர்மாமீட்டர் வந்து வாங்கிக்கோங்க. அமேசான்லேயே வந்து பார்த்திங்கன்னா சீப் ரேட்லேயே வந்து தெர்மாமீட்டர் விற்கிது. ஸோ தினமும் வந்து உங்கள் சில்லரை வந்து நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வந்து உங்கள் சில்லரில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்ரி க்ரீம் வந்து நம்ம கார்ன்ஸ்டார்ச் மிக்ஸ் பண்ணுறதுனால அப்பர் லேயர் வந்து ட்ரை ஆகும். ஸோ அதனால் டாப்பில் வந்து சீல் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் ட்ரப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பண்ண போகிறது HACCP மெத்தட். அது வந்து நமக்கு வந்து பிளாஸ்ட் ஃப்ரீசர்னு சொல்லுவாங்க. அப்படி பிளாஸ்ட் ஃப்ரீசர் இல்லைன்னா இந்த மாதிரி ஐஸ் பாத் பண்ணிக்கோங்க. இதுவும் HACCP ஸ்டாண்டர்ட் தான். உங்கள் கிட்ட வந்து ஐஸ் க்யூப் இருந்தால் ஐஸ் க்யூப் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக வாட்டர் இது பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்டீல் பவுலில் மாற்றிருக்கேன். நீங்கள் பாருங்கள், எதுக்குன்னா ரேப்பிடாக வந்து கோல்ட் பண்ணுன்றதுக்காக. எப்போவுமே இந்த மாதிரி எக் மிக்ஸ் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஃபுட். இது வந்து நம்ம கரெக்டாக ப்ரிவென்ட் பண்ணி நம்ம வந்து கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப நேரம் வந்து வெளியே இருந்ததுன்னா அந்த டேஞ்சர் ஜோன்னு சொல்லக்கூடிய 20 to 50 ரேப்பிடாக வந்து பாக்டீரியாஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ அந்த டெம்பரேச்சரில் வந்து நம்ம வச்சோம்னா நம்ம வந்து அந்த பாக்டீரியாவுக்கு அழகான ஒரு டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணி தரோன்றது வந்து அர்த்தம். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் எப்போவுமே வந்து ஹாட்டான ஒரு பொருளை ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஹாட் சாஸ் ட்ரஃபுல்லாம் பண்ணுறீங்கன்னா நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஐஸ் பாத் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2-3 பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ரேப்பிடாக கோல்ட் பண்ணி சில்லரில் வச்சுருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து கோல்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபுட்டு வந்து சேஃபான ஃபுட். அப்படி இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். நான் இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா, உங்களை நம்பி ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஹெல்த்துக்கு அடுத்த 36 மணி நேரம் நீங்கள் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறவங்க ஹோம் பேக்கிங் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து பேக்கரி வந்து கமர்ஷியலாக பண்ணுறீங்க. நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஹாட் சாஸ் இல்லை வந்து ஹாட்டாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அதை கோல்டாக வந்து சர்வ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ரேப்பிடாக கோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்ரி க்ரீம் எப்படி பண்ணுன்ற உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் சேஃப்டி பற்றி சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. அதுக்கு வியூஸ் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, இல்லை வந்து அது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஒரு சொசைட்டியில் நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரி சில விஷயம் பண்ணுறோம்னா ஸோ மக்களோட ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். இதை நான் எல்லா வீடியோஸ்லேயும் கண்டிப்பாக சொல்லுவேன். அப்படி உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் HACCPனா என்ன, இது வந்து எங்கே போயிட்டு வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணாங்க, HACCP அதுக்கப்புறம் எதுக்கு உலகம் ஃபுல்லாக இந்த ஃபுட் சேஃப்டி ரூல்ஸ் வந்ததுன்றதை அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ, தேங்க்யூ.